கூர்வாளின் அரசியல் அலசல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரிக்கும் வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் திங்கட்கிழமை நாளை அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சியின் அரசியல் குழு கூடி இந்த முடிவை எடுக்கும் என்றார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க கட்சி தீர்மானித்தால் அதியுச்ச ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். வேறு வேட்பாளரை நியமிக்க கட்சி முடிவு செய்தால் அதற்கும் ஆதரவு அளிக்கும் என்றார். கட்சியின் சிலர் தங்களது தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் விரும்பியதை செய்வதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்னர் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றும் அவர் மேலும் கூறினார். கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கூர்வாளின் அரசியல் அலசல். ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவருமான மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடவில்லை எனவும் தற்போது ஒரேயொரு சட்டபூர்வமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது கையில் இருப்பதாக சிலர் கூறுகின்ற கருத்துக்கள் செல்லுபடியாகாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கூர்வாளின் அரசியல் அலசல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்துவதற்காக ஆயுதங்களை கொண்டு வந்த லொரியை போலீசார் மடக்கி பிடித்தபோதும் அந்த லொரியை தேசபந்து தென்னக்கோன் என்பவரே விடுவித்தார் என்று முன்னணியின் தலைவர் ஒருவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு மதிப்பளித்து போலீஸ் மா அதிபர் தனது பதவியை இராஜினாமா செய்ய வேண்டும் என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்தார். உயர் நீதிமன்றத்தால் போலீஸ் மா அதிபர் பதவியை இரத்துச் செய்த இந்த போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூட தகுதியற்றவர் என்றார். ஹட்டனில் உள்ள தனியார் விழா மண்டபத்தில் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே சமீர பெரேரா மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதிகபட்சமாக இருந்தால் இன்னும் 50 நாட்கள் இருக்க முடியும். விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தின் அதிகாரம் இன்னும் 50 நாட்களுக்கு இருக்கும். இந்த நபரின் பெயரை போலீஸ் மா அதிபரின் பதவிக்கு முன்மொழிந்த போது அவருக்கு மிகவும் விரும்பத்தகாத கடமை வரலாறு உள்ளது. போதைப் பொருள் பிடிப்பதாக கூறி போதைப் பொருள் கடத்தும் ஒருவரை எப்போதாவது அவர் பிடித்திருக்கின்றாரா? போதைக்கு அடிமையானவர்களே கைது செய்யப்பட்டனர். கடந்த காலங்களில் இவர் ஹோட்டலை தரைமட்டமாக்கினார். அப்போது சொன்னார், இது ஹோட்டல் போதைப் பொருள் விற்பனையில் கிடைத்த பணத்தில் கட்டப்பட்டது என்று. தனக்கு கப்பம் கொடுக்காதவர்களை போதைப் பொருள்காரர்கள் என கூறி அவர்களின் சொத்துக்களை சேதப்படுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்த ஆயுதங்களை கொண்டு வரும்போது போலீசானால் கைப்பற்றப்பட்ட லொரியை இவரே விடுவித்தார். அவ்வாறான நபரை போலீஸ் மா அதிபராக்கினால் நாட்டின் பாதுகாப்புக்கு என்னவாகும் என்றும் வினவினார். இந்த போலீஸ் மா அதிபர் ராஜபக்ஷக்களுக்கு மிகவும் பிடித்தமானவர். உயர் நீதிமன்றம் அவரது போலீஸ் மா அதிபர் பதவியை நீக்குமாறு நேரடியாகச் சொல்கிறது. அவரை நீக்க சட்டவாக்கம் அனுமதிக்காது என்று பிரதமர் கூறுகிறார். இது பாராளுமன்றமா? இல்லை, இது பாராளுமன்றம் அல்ல என்றார்.